வணக்கம் நண்பர்களே, நான் உங்களை எம்எஸ்ஆர். ஃபிஷ்டைல் ஃப்ளாம் ட்ரை, இது கரியோட்டான்னு சொல்கிற பனிமர வகையை சார்ந்தது. இது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளாவில் நம்ம உலத்தி மரம்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் அதிகமாட்டு கூந்தல் பனைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம கன்னியாகுமரி மக்கள் வந்து சொல்கிறது உலத்தி மரம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக காணப்படும் இந்த மரம். வெளி மாவட்டங்களில் இருக்குதான்னு தெரியல. மலை மாவட்டங்கள், அதாவது மலையோர கிராமங்கள் இருக்கிற பகுதிகளில் கண்டிப்பாக இந்த உலத்தி மரத்தை பார்க்கலாம். இது அதிகமாக கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கல் எடுக்கிறதுக்கு, அதாவது பனையிலேருந்து நம்ம எப்படி கல் எடுக்கிறோமோ அதே போல் இந்த உலத்தி மரத்துலேருந்து கல் எடுக்கிறது தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்களில் கல் எடுக்கிறது பார்டர் ஏரியா, அதாவது நம்ம கேரளாவை ஒட்டி உள்ள பார்டர் ஏரியாவில் மட்டும் எடுப்பாங்க. மற்றபடி நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் வந்துடுது, தமிழ்நாட்டில் நம்ம எடுக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இந்த பயன்படுத்துகிற எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, நம்ம இந்த பூ வந்து கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன்களுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. அந்த தோரணங்கள் கட்டுவாங்கல்ல, நுழைவாயில் தோரணம், அந்த நுழைவாயில் தோரணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த உலத்தி பூ தான். அதை நம்ம எப்படி வெட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் மழை சாரல் இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு வேறு வழி இல்லை. நாளைக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு, அதாவது நமக்கு நாளைக்குள்ள முகூர்த்தத்துக்குள்ள ஃபங்க்ஷனுக்கு இது நுழைவாயிலில் அலங்கரிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இது வேணும். இது நம்ம ஒரு கஸ்டமர் கூப்பிட்டது தான், நம்ம போய் வெட்டி கொடுக்குறோம். எப்படி வெட்டுறோன்னு உள்ளதை ஒன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கும் போட்டுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக முக்கியமான குறிப்பு, மழை நேரங்களில் இந்த மரங்களில் ஏறது தவிர்க்கணும். இந்த மரம் இல்லை, எந்த மரமாக இருந்தாலும் மரத்தில் ஏறுறதை தவிர்க்கணும். எங்களுக்கு இதில் வந்து 10 வருடம் அனுபவம் இருக்கிறதுனால ஒரு சிறிய நம்பிக்கையில் தான் நாங்கள் மேலே ஏறியிருக்கோம். அதாவது அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை இல்லை, சிறிய நம்பிக்கையில் தான் நாங்கள் மேலே ஏறியிருக்கோம். பின்ன என்ன சொல்கிறதுக்கு, நம்ம மக்கள் நம்ம ஒரு ஆள் செய்கிறது தானே அதிகமாக விரும்பி செய்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதனால தான் இந்த ஒரு குறிப்புன்னு சொன்னேன். மழை நேரங்களில் மரங்களில் ஏறுறது, அது எந்த மரமாக இருந்தாலும் சரி, தென்னை மரம், பனை மரம், பிலாமரம், எந்த மரமாக சரி, எந்த மரத்திலையும் மழை நேரங்களில் ஏறுறது தவிர்க்கணும். அது நமக்கு நல்லது. இங்கே பார்த்துக்கல, இங்கே பார்த்துக்கல, மொத்தமாக அப்படி அப்படிங்களா, மொத்தமாக சேர்த்துப்படி ரெண்டு பார்த்து.
ஆகாது சரி வெட்டு சரி Thanks for watching, friends.